பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதணல் வலையொலியில் எதை பற்றி அலசப் போகிறோம் என்று சொன்னால், ஒரு வழியாக தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டு விட்டது. வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதி தொடக்கம் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடக்கிறது. ஏப்ரல் 23ஆம் நாள் சட்டமன்ற தேர்தல். தினத்தந்தி ஒரு பக்க செய்தி. அதோடு இல்லாமல் பட்டியல் போட்டாகிவிட்டது. தேர்தல் குறித்த தேர்தல் ஆணையர்களின் அறிவிப்பு. வேட்புமனு தாக்கல் தொடக்கம் மார்ச் 30. மனு தாக்கலுக்கு கடைசி நாள் ஏப்ரல் 6. வேட்பு மனுவை ஆய்வு செய்வதற்கு ஏப்ரல் 7. மனுக்கள் திரும்ப பெற கடைசி நாள் ஏப்ரல் 9. வாக்குப்பதிவு ஏப்ரல் 23. வாக்கு எண்ணிக்கை மே 4. தமிழ்நாட்டோடு மேற்கு வங்கம் மற்ற மாநிலங்களில் ஒரு 5-6 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள். நேற்று வரை, அதாவது நேற்று மாலை தேர்தல் அறிவிப்பு, நேற்று வரை மாநில அரசு, ஒன்றிய அரசு மக்கள் வரிப்பணத்திலே பக்கம் பக்கமாக விளம்பரங்களை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அரசுடைய பணம். இப்போ இன்றைக்கு ஒரு விளம்பரமும் இல்லை. சுவர்களில் சுவர் எழுத்துக்களை அழியுங்கள், கட்சி சார்பான சுவரொட்டிகளை கிழித்து எறியுங்கள், பதாகைகளை கலட்டுங்கள், புதிதாக வைக்காதீர்கள், 50,000 ரூபாய்க்கு மேல் பொதுமக்கள் யாரும் பணம் கொண்டு செல்லக்கூடாது. அங்கே ஏற்கனவே தான் தொகுதி புறம் கொண்டு பதுக்கியாச்ச. வாக்காளருக்கு 2000 கொடுப்பதா, 3000 கொடுப்பதா, 5000 கொடுப்பதா? திமுக 2000 கொடுத்தால் அதிமுக 3000, அதிமுக 3000 கொடுத்தால் திமுக 5000. இதில் என் தம்பி செந்தமலன் சீமான் தான் 1000 தான் கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் இருந்தாலும் தெளிவாக சொல்கிறார். அவர் கொடுக்க மாட்டார், வேட்பாளர்களுக்கு கொடுக்க மாட்டார். அது வேற செய்தி. ஒரு தொகுதிக்கு 5 லட்சம் இலக்கு என்று வைத்திருக்கிறார்கள். 5 லட்சம் செலவு பண்ணால் வேலை நடக்குமா? 30 லட்சம் வரைக்கும் செலவு செய்து கொள்ளலாம் என்பது விதிமுறை. ஆனால் ஒரு தொகுதிக்கு என் தம்பி செந்தமலன் சீமான் குறைந்தது 1 கோடி புலம்பெயர் தமிழர்களை அனுப்புங்கள். திருநெல்வேலி தொகுதிக்கு கொடுக்க வேண்டும், சென்னை சேப்பாக்கம் தொகுதிக்கு கொடுக்க வேண்டும், வேலூர் தொகுதிக்கு கொடுக்க வேண்டும், சிவகங்கை தொகுதிக்கு கொடுக்க வேண்டும், காரைக்குடியில் நான் போட்டியிடுறேன் என்று அறிவிப்பார். ஆனால் அவர் ஒரு அறைகூவலை விடுப்பார். அனைத்து கட்சிகள், இதில் பொது உடைமை கட்சிகள் பாவம், அவங்க காசை கொடுக்க மாட்டாங்க. கூட்டணி தலைமை கட்சியிலிருந்து வாங்கி கொள்வாங்க, ஆனால் வாக்காளர் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் காங்கிரஸ் கட்சி அவங்க கொடுத்துருவாங்க, அவங்க எல்லாரும் எல்லா வாக்காளர்களும் கொடுத்துருவாங்க. கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் இதில் காசு கொடுக்காத கூட்டணி கட்சிகள். மற்றபடி என் தம்பி தொல் திருமங்கலம் தான் சொன்னார். அவர் ஒரு நேர்காணலில் ஒரு ஊடகத்தில் தேர்தல் விதிமுறைக்கு மீறாக கோடிக்கணக்கில் உங்கள் தொகுதியில் பணம் செலவு செய்யப்பட்டுள்ளதா? ஆமாம், செலவு செய்கிறாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? செலவு செய்யாமல் வெல்ல. இப்படியெல்லாம் பேசுவார் தொல் திருமாவளவன். எங்கள் ஐயா தமிழின போராளி, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர். நானே பார்த்தேன் பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் 2010 பெண்ணாகரம் இடைத்தேர்தல். கட்சியினுடைய தலைவர் கோகா மணி அவர்களுடைய மகன் நம்முடைய தம்பி தமிழ்குமரன், இப்போ இளைஞரணி தலைவர், அவர் வேட்பாளர். எங்களுடைய சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அவர் வேட்பாளரை பரிந்துரை செய்து அறிவித்தார்கள். 2 மாதம் இருந்து வேலை செய்தோம். 18 சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் கோகா மணி உட்பட ஐயாவிடம் வந்து கெஞ்சினார்கள். ஐயா, ஒரு 200 ரூபாய் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்து நாங்கள் கொடுத்துக்கிறோம் ஐயா. என் தம்பி வேல்முருகன் தான் தேர்தல் பணிக்குழு செயலாளர். அப்புறம் அவருடைய பணிகளுடைய வேகத்தை விவேகத்தை பார்த்து அணுகுமுறையை பார்த்து தலைவராக்கிட்டார் நம்ம ஐயா. அவர் தான் எல்லாருக்கும் செலவுகளுக்கு, எனக்கெல்லாம் அவர் தான் கொடுத்தார், உணவு செலவு, போக்குவரத்து செலவுலாம். அப்படி கொடுக்கும்போது 200 ரூபாய் கொடுப்போம் ஐயா, திமுக 1000 ரூபாய் கொடுக்க போகிறார்கள், 16 கட்சி கூட்டணியை எதிர்த்து தன்னந்தனியா நிற்கிறோம் என்று கெஞ்சினார்கள். கேட்டு பார்த்தார்கள். 10 பைசா கொடுக்கக்கூடாது வாக்காளருக்கு. லஞ்சம் கொடுத்து, அதாவது கையூட்டு கொடுத்து வாக்கு பெற வேண்டும் என்றால் இந்த வாக்காளரிடம் நம்முடைய வாக்குகள் வேண்டாம்,
நம்முடைய போராட்ட அணுகுமுறையை சொல்லுங்கள், சமூக நீதி கோட்பாட்டை சொல்லுங்கள், பாட்டாளி மக்கள் நடந்து வந்த பாதையை சொல்லுங்கள், கடந்து வந்த பாதையை சொல்லுங்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த உழைப்பை, பட்ட பாடை, சிறை தியாகத்தை, சமூக நீதிக்காக நடத்திய போராட்ட களங்களை சொல்லி வாக்காளர்களை சந்தியுங்கள். இந்த தொகுதியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள், ஏற்கனவே என்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்லுங்கள் என்று மறுத்து விட்டார். அதே போலதான் தம்பி சீமானும் இப்பொழுது வாக்காளருக்கு காசு கொடுக்காத ஒரே கட்சி செந்தமிழர் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி தெரியும், அது எந்த காலத்திலையும் கொடுத்ததில்லை. ஆனால் 50,000 ரூபாய்க்கு மேலே கொண்டு இப்போ மருத்துவ செலவுக்கு ஒரு தாயும் மகளும் ஏதோ ஒரு தொகையை கொண்டு போனாங்களா, 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே பறிமுதல் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் 2016 காலகட்டத்திலே கண்டெய்னரில் போனது தமிழ்நாட்டில் இருந்து பணம் என்ன ஆனது, அந்த பணம் யாருடைய பணம், எங்கிருந்து எடுக்கப்பட்டது, எங்கு கொண்டு செல்லப்பட்டது, அந்த கண்டெய்னர் என்ன ஆனது, அந்த கண்டெய்னர் ஓட்டுநர் என்ன ஆனார், ஒரு இளவும் தெரியல. ஆனால் 1 லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுக்கு கொண்டு போன பணத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க தேர்தல் ஆணையம். இப்படித்தான் தேர்தல் நடைபெறுகிறது. எனவே தொகுதிக்குள் திமுகவினுடைய திட்டம் ஒரு தொகுதிக்கு 10 கோடி செலவு செய்ய வேண்டும். இதுதான் திமுகவினுடைய திட்டம். நடக்குதா இல்லைன்னு பாருங்க. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மங்கையராய் பிறப்பதற்கே பெண்கள் வாழ்வில் முன்னேற்றம், ஸ்டாலின் அரசு உத்தரவாதம். இப்படியெல்லாம் பக்கம் பக்கமாக 2 மாத காலமாக ஒன்றிய அரசும் மாநில அரசும் மக்கள் வரிப்பணத்தை வாரி இறைத்து விளம்பரத்தை கொடுத்து விட்டார்கள். சரி, அதிமுக சார்பில் எப்படி விளம்பரம் கொடுக்க முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எப்படி விளம்பரம் கொடுக்க முடியும்? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி விளம்பரம் கொடுக்க முடியும்? காங்கிரஸ் கட்சி எப்படி விளம்பரம் கொடுக்க முடியும்? விடுதலை சிறுத்தைகள் எப்படி விளம்பரம் கொடுக்க முடியும்? அதிமுக எப்படி விளம்பரம் கொடுத்ததா? இல்லை, கொடுக்க முடியல. அப்புறம் அதிமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய எங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் எப்படி விளம்பரம் கொடுக்க முடியும்? அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், சிறு சிறு குழுக்கள் கட்சிகள் எப்படி விளம்பரம் கொடுக்க முடியும்? அப்படியானால் இது என்ன ஜனநாயகம்? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் பக்கம் பக்கமாக மக்கள் வரிப்பணத்திலே விளம்பரத்திற்கு வாரி வழங்கி விளம்பரப்படுத்துகிறீர்களே, அதிகாரம் உங்கள் கையில் இருப்பதனாலே. அப்ப சிறு சிறு அமைப்புகள், உண்மை நேர்மை மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள், தேர்தல் பாதையில் நம்பிக்கை கொண்ட அமைப்புகள், கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி தங்கள் கட்சியினுடைய செயற்பாடுகளை மக்களுக்கு சொல்ல முடியும்? இப்படி விளம்பரம் கொடுக்க முடியுமா? அப்படியானால் இந்த நாட்டிற்கு பேர் ஜனநாயக நாடா என்று கேட்கக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையம் நேற்று மாலை தமிழ்நாட்டு சட்டப்பேரவைக்கு தேர்தலை அறிவித்து விட்டது. உடனே எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அரசு வாகனமா சொந்த வாகனமா தெரியாது, அதில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டு தேசிய கொடியை அகற்றி விட்டு திராவிட முன்னேற்ற கழக கொடி, இது ஒரு செய்தி. அதே போல கூட்டணியில் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கேட்ட தொகை கொடுக்க முடியவில்லை. அண்ணாச்சி வைகோ ஒத்துக்கிட்டு போயிட்டாரு, வேற வழி இல்லை அவருக்கு. 3 தொகுதியில் உதயசூரியனில் போட்டி எடுக்கிறோம், அவங்க திமுக உறுப்பினராகவே சட்டமன்றத்துக்குள் செல்லட்டும், ஒரே ஒரு தொகுதி மட்டும் கொடுங்க, நாங்கள் தனி கட்சி நடத்துகிறோம் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்டிக்கொள்வதற்கு அவர் ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். காங்கிரஸ் கட்சி விஜய் கட்சியோடு கூட்டணி சேரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது கட்சி 2ஆக உடையும். 96 தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தது போல இப்போ ஒரு குமிழ் மாநில காங்கிரஸ் வரப்போகிறது என்றெல்லாம் பேச்சு அடிபட்டது. அங்கிருந்து சோனியா காந்தியும் மல்லிகா அர்ஜுன் கார்கேயும் அடக்கி விட்டார்கள். மாணிக்க தாகூரை, அப்புறம் ஒரு தங்கை கரூரில் ஒரு தங்கை நாடாளுமன்ற உறுப்பினர், அப்புறம் யாரெல்லாமோ பேசுனாங்க. எல்லாரும் பாய் மூடி மௌனிகளாகிட்டால் முடிஞ்சு போச்சு. இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு புழுக்கம், விடுதலை சிறுத்தைகளுக்கு புழுக்கம். இங்கே விஜய் கட்சி அதிமுகவோட கூட்டணி சேரலாமா, இல்லை தைலாபுரம் தோட்டம் நோக்கி போகலாமா, இல்லை பாரதிய ஜனதா கட்சி கரூரில் 41 மக்கள் இறந்து விட்டார்கள், அது ஒன்றிய அரசின் புலனாய்வுத்துறை பிடிக்குள் சிக்கிக் கொண்டோம். ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார்,
நாமெல்லாம் சிக்கிக்கொள்வோம். எனவே பாரதிய ஜனதா கட்சி தழுவி போகலாமா? டெல்லியில் நடக்கிற விசாரணை எப்படி நடந்தது யாருக்கும் தெரியாது. 7 மணி நேரம்னு ஊடகத்தில் பார்க்கிறோம். அப்புறம் அவரை யார் சந்தித்தார்கள், என்ன பேசினார்கள், எல்லாம் கமுக்கம். அல்லது தனித்தே நின்றால் நிற்கலாம். ஜனநாயக நாட்டில் தன்னுடைய வாக்கு வங்கி என்ன என்பதை காட்டலாம். அதனால்தான் என்ன சொல்றது, நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளராக இருக்கக்கூடிய நாக்கு வணிகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு 10 விழுக்காடு வாக்கு சீமானுக்கு இருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த முறை அது 15 விழுக்காடாக மாறும். விஜய்க்கு 1 விழுக்காடு கூட இல்லை, ஏனால் உறுதி செய்யவில்லை. இப்படி அப்புறம் தேசிய முற்பு அது முடிஞ்சு போச்சு. அது பிரேமலதா போய் பேசாத பேச்சு இல்லை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, பிரேமலதா அவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்க, இழிவாக, தரக்குறைவாக. ஆனால் நாங்களெல்லாம் சுயமரியாதை சுடர் ஒளிகள், பெரியார் பள்ளியில் படித்தவர்கள். எங்கே போச்சு உங்கள் சுயமரியாதைன்னு கேட்டால் ஒரு இளவுலையும் விடை இல்லை. இப்படித்தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி அது வழக்கமாக தம்பி செந்தமிழன் சீமான் குறைந்தது ஒரு 5000 பேரை அது வறுமை கோட்டுக்கு கீழே கொண்டு வந்து விட்டு தான் மறு வேலை பார்ப்பார். தனித்தே களமாடுகிறார். ஐயா ராமதாஸ் எங்களுக்கு பெரியார் என்று சொல்வார், அண்ணன் தொல் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார் என்று சொல்வார். இந்த 2 பெரியார்களை இணைப்பதற்கு, இந்த 2 பெரியார்களை இணைப்பதன் மூலம் தமிழ் தேசிய இனத்தை ஒன்றுபடுத்துவதற்கு ஒரு துரும்பை கூட தூக்கி போட மாட்டார். அதே போல தம்பி வேல்முருகன் எவ்வளவோ முட்டி பார்த்தாரு, ஒன்றும் பாச்சா பழிக்கல. திராவிட மாடல் அரசிடம் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு தொகுதியில் வேண்டுமானால் நின்று கொள்ளுங்கள், வழக்கமாக உதயசூரி முடித்துவிட்ட, இல்லையானால் நடே கட்டுங்கள் என்று சொன்னது போல் தெரிகிறது. அப்புறம் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய மதிப்புக்குரிய ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி பாரதிய ஜனதா கட்சி பக்கமே பேசிக் கொண்டிருந்தார், இந்துத்துவ பக்கமே பேசிக் கொண்டிருந்தார், RSS பக்கமே பேசிக் கொண்டிருந்தார். அப்புறம் ஒரு 2-3 மாதங்களாக நடிகர் விஜய் பக்கம் அவர் அதிகார பகிர்வு என்று சொல்லிவிட்டார்னு அங்கே பேசிக் கொண்டிருந்தார். இப்போ என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியல. அதே போலதான் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதை 2 நாட்களில் தெரிந்துவிடும். ஆக தமிழ்நாட்டு சட்டப்பேரவை 2026 நாள் குறித்து வேட்புமனு தாக்கல், பரிசீலனை, திரும்ப பெறுதல், வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை மே 4 அறிவித்து விட்டார்கள். விளம்பரங்கள் நின்று விட்டது. என்ன நடக்கிறது என்று இன்னும் 2-3 நாட்களுக்குள் எந்த கட்சியோட கூட்டணி, எந்த கட்சியோட குழப்ப அணி, எந்த கட்சி தனித்து நிற்கிறது, எத்தனை வேட்பாளர் போடுகிறது எல்லாம் தெரிந்துவிடும் என்கின்ற இன்றைய கள நிலவரத்தை நம்முடைய, அதாவது அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரத்தை எங்க கட்சியும் சேர்த்துதான், அதில் ஒளிவு மறைவு ஒன்றுமல்ல, அரசியல் கள நிலவரத்தை பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகெங்கும் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.